திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்த சம்பவம் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல மாவட்டங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்துள்ளது. மக்கள் வெயிலில் வெளியே சென்று வேலை செய்வதால் உடல் மற்றும் மன ரீதியாக பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூரில் மக்கள் பேருந்துக்காக பல மணி நேரம் வெயிலில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவாரூரில் 2 பேருந்து நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. பழைய பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகள் நடப்பதால் பொதுமக்கள் பேருந்து நிலையத்திற்கு வெளியே காத்திருந்து பயணம் செய்து வரும் நிலையில் இப்போது புதிய பேருந்து நிலையத்திலும் பொதுமக்கள் பேருந்துக்காக பல மணி நேரம் காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் தினசரி 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. புனித வெள்ளியை ஒட்டி 3 நாட்கள் விடுமுறை என்பதால் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு செல்வதற்காக திருவாரூர் பேருந்து நிலையத்திற்கு வந்தனர். ஆனால் போதிய அளவில் பேருந்துகள் வராததால் மக்கள் பல மணி நேரம் வெயிலில் காத்திருந்தனர். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் போன்றோர் வெயிலில் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. எனவே விடுமுறை நாட்களிலாவது அதிகளவு பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் பயணிகளுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.